சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் பேட்டி கொடுத்திருக்காரு. 2026 அதிமுகவுடனும் கூட்டணி இல்லை, தாவேகாவுடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக தான் கூட்டணிக்கு முயற்சிச்சுட்டு இருக்குன்னு சொல்றப்போ அண்ணாமலை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதை எப்படி பாக்குறது? ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன சொன்னார்? ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றுபட வேண்டும், அப்பதான் திமுக வீழ்த்த வேண்டும் சொன்னாரா இல்லையா? அப்புறம் இன்னைக்கு அதை சொல்லுவாரு, இன்னும் 4-5 நாள்ல மாத்தி சொல்லுவாரு. பாஜகவினுடைய தமிழக தலைமை என்ன முடிவெடுக்கணும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தது அப்படின்றது முழுக்க முழுக்க அந்த கட்சியினுடைய தலைமை தான் முடிவெடுக்க போகுது. அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்க போகுது. அவங்க எதை அடிப்படையில் முடிவெடுப்பாங்க? மக்களவை தேர்தலில் போன மாதிரி பாஜக தனித்து போய் ஒன்றும் காண முடியாது. ஏன்னா அதுலயாவது பரவாயில்ல, மோடி பிரதமர் ஆகணும், அது நல்லது, நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். சட்டப்பேரவை தேர்தலில் அவங்களுக்கு என்ன இருக்கு? அதனால அவங்க மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க நேரிடும். யாரும் அவங்களோட நாடி வரமாட்டாங்க. இப்போ மக்களவை தேர்தலில் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்ட பாமக உட்பட எந்த கட்சி உள்ள வராது. அப்ப என்ன அப்படின்னம்னா, அதனால தான் டிடிவி தினகரன் சொன்னது எல்லாரும் ஒன்றுபடணும், திமுக எதிர்க்க எல்லாரும் ஒன்றுபடணும் அப்படின்னு சொன்னது. அதே மாதிரிதான் வந்துட்டு இங்க எடப்பாடி பழனிசாமியும் பார்த்தோம்னா அந்த தேர்தல் நேரத்துல எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் போனாரு. இப்ப வந்துட்டு இவர் இப்படி சொன்னதுனால அவங்க எதிர்கருத்து சொல்றாங்க. இவ்வளவுதான் உண்மை. என்ன அப்படின்னம்னா, தாவேகானுடைய பிஜேபி கூட்டணி அப்படின்றதெல்லாம் இம்பாசிபிள், அதெல்லாம் நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். அது தூக்கி வச்சிரும் தனியா. என்ன நடக்க போகுது அப்படின்னம்னா, உள்ளபடியே பிஜேபிக்கு ஏதாவது கெயின் பண்ணணும் சட்டப்பேரவை தேர்தல்னா அது அதிமுக தான் அதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அதிமுக கிட்ட தான் வந்தாகணும். ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா, பாஜக வந்துட்டு ஒரு சுமைன்னு கருதுறாங்க அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள். சிலரும் பாஜகவோட போகணுன்றாங்க, பலரும் பாஜக வேணான்றாங்க. அவங்க ஒரு சுமை கொண்டு போனா போடுற ஓட்டும் வராது, விடுற ஓட்டும் விடாது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையில இருந்து பலரும் சொன்னாங்க. இப்ப என்ன கருத்துல இருக்கார் செங்கோட்டைன்னு தெரியல. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு சூழல் வரும்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கட்சியை பலப்படுத்திக்கல. வெளியில போனவங்களா இருக்காங்க. டிடிவி தினகரன் தனியா இருக்கிறாரு, இந்தாண்ட பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கிறாரு, அந்தாண்ட சசிகலா நிக்கிறாங்க. இப்படியான ஒரு நிலை. கோர்ட்ல வழக்கு இருக்குது. இவர் இந்த கட்சியை பலப்படுத்துறதுக்கான எந்த விடையும் செய்யல. 2016 44% ஓட்டா இருந்தது, இன்னைக்கு 22% வந்து நின்று போச்சு எடப்பாடி தலைமையில. இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க? இதே நாள் நீடிச்சிச்சு அப்படின்னம்னா, பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாதான் நம்மளுக்கு ஒரு 11% ஓட்டு கூட கிடைக்கும்னு சொல்லி அதிமுகவிலேருந்தே குரல் எடுப்பு வந்துச்சுன்னா அது ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் இவரு எடப்பாடி பழனிசாமி. அப்பதான் 33% ஓட்டு வரும், 30% ஓட்டு ஆகும். அதுக்கப்புறம் தேமுதிக வரலாம், பாமகவும் வரலாம். இவங்களோட எல்லாம் சேர்த்து ஒரு 35-38% ஓட்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு, ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கான சாத்தியம் தான் இருக்கே ஒழிய, அண்ணாமலை சொல்றதை போல 5 முனை போட்டி 6 முனை போட்டி எல்லாம் வரவே வராது. ஒரு புதுசா இந்த தமிழ் தேசிய கட்சிகள், இப்ப இந்த நாம் தமிழர் கட்சி இருந்து வெளியேறினவங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இவங்கெல்லாம் ஒரு ஃபார்மேஷனா உருவாகி ஒரு கட்சியா வரலாம், இல்ல ஒரு அமைப்பா வந்துட்டு அவங்க தேர்தலில் போட்டியிடலாம், அது வேற. ஆனா இருக்கிற கட்சிகளுக்குள்ள அலையன்ஸ் அப்படின்றது மோஸ்ட் ப்ராபபிளி அதிமுகவோட பாஜக வர வேண்டிய ஒரு கட்டாயம் தான் இருக்கே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. ஆனா எப்படி அதிமுக தலைமை முடிவெடுக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த பாஜக இப்போ ஸ்ட்ராங்கா இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் சார்? அண்ணாமலை இல்ல, அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, அவர் தான் சொல்றாரு, ஒரு கூட்டணியை வச்சுதான் எங்களோட கட்சி வளரணும்ன்றது அவசியம் கிடையாது அப்படின்றாரு. நீங்க ஒரு விடயத்தை பாருங்க, 2014 2 இடம் ஜெயிச்சிச்சு பாஜக கூட்டணி. ஒன்னு கன்னியாகுமரி, இன்னொன்னு தருமபுரி. அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சார். அப்போ வந்துட்டு 54 இடங்கள்ல பாஜக கூட்டணி முன்னிலையில இருக்குது சட்டப்பேரவை தொகுதிகள்ல. ஸோ சட்டப்பேரவை தேர்தலில் எங்களுக்கு சரியான பலம் நாங்க நிரூபிப்போம். 2016 தேர்தல் என்ன ஆச்சு? அதேதான் இப்போ இவங்களோட சேர்ந்து எல்லாம் சேர்த்து கூட்டணியோட சேர்த்து 18% ஓட்டு வாங்கியிருக்கலாம். ஆனா அசம்பிளில இது எவாபரேட் ஆயிடும். அசம்பிளில இவங்களுடைய ஆளே கிடையாது. இவங்க ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்தையே இவங்களால ஈர்க்க முடியாது. அதுவும் இப்ப தமிழக வெற்றி கழகன்றது ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தி, அரசியல் சக்தியா வந்துவிட்ட இந்த நிலையில் பாஜக வரை எழுந்திருக்க முடியாது. அதனால அவங்களுக்கு என்ன சேஃப்டி அப்படின்னோம்னா இவங்களோட பொறுத்து. இவங்களுக்கு என்ன ஆப்ஷன் கேட்டீங்கன்னா, அவங்க வந்தாங்கன்னா ஒரு 10% ஓட்டு வராதா, அதோட பாமகவும் வருமே அப்படின்றது அவங்களுடைய இது. ஸோ பாஜகவோட சேர்றதன் மூலமா இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதாவது ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் அப்படியே அலையன்ஸ் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டு அந்த பலத்தையும் நம்மளுடைய கட்சிக்கு சார்பாக பயணம். தென் மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு அடிபட்டு இருக்குது அதிமுகவினுடைய பலம் வந்துட்டு மதுரைக்கு கீழே, நெல்லைக்கு, இது கன்னியாகுமரிக்கு மேலே. அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 60 சட்டப்பேரவை தொகுதிகள் தான் அதிமுகவினுடைய பெரும் பலம். ஆனா அந்த பலம் போன முறை நிகழலையே. மக்களவை தேர்தலில்
ரொம்ப கம்மியான ஓட்டு வாங்கி 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு தள்ளிப்பட்ட இடத்துல அங்கதான் நடந்துச்சு அசம் டெபாசிட் எடுக்கிறதெல்லாம். அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? அப்ப நீங்க ஏதாவது ஒரு வழியில ஓபிஎஸ்ஐயும் டிடிவியும் அரவணைச்சாகணும். ஸோ அப்ப அவங்கள அரவணைக்கணும்னா அவங்க வந்துட்டு பாஜகவோட ஒட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட சேர்த்து தான் இழுத்தாகணும். ஸோ பாஜக இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தா அந்த கூட்டணி பலம் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு பாமகவும் வரலாம். பாமகக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அதிமுகவோடையும் வரலாம், தாவேகா கூடயும் போகலாம், எப்படி வேணாலும் அவங்க போகலாம். அப்படியே அவனு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ தேமுதிக இவங்க கட்டாயம் இவங்களோடையும் வரலாம், அந்த மாதிரி ஒன்று இருக்கு. அப்போ ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அமைக்கணும்னு வரும்போது பாஜகவினுடைய உறவு அதிமுகவுக்கு தேவைப்படுது. இப்ப இருக்கிற சூழல் இதுதான். இது எப்படி நாளைக்கு மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா 5 முனை போட்டி தான் எதிர்காலத்துல அப்படின்னு அண்ணாமலை சொல்றதுக்கு அடிப்படை இல்லை. டிடிவி தினகரன் சொல்றாரு அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்கு வரலன்னா அதிமுக காணாம போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது பாஜக ஒன்றும் அதிமுகவை காப்பாற்றிட்டு போறது இல்லை. ஆனா அதிமுக தன்னளவில் தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பலம் வாய்ந்த கட்சியாக இருக்குதா? நான் காப்பாத்திக்கிறது அப்படின்ற இடத்துக்கு நான் வரல, அழியிறது அந்த வார்த்தையெல்லாம் நான் நம்பல. அதிமுகன்றது ஒரு பொட்டன்ட் ஃபோர்ஸ், என்னைக்கும் ஒரு இருக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த சக்தி, அரசியல் சக்தி. ஆனா அது இந்த காம்படிஷன்ல மக்கள் மத்தியில எப்படி இடம் பெற போகுது 2026 அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது வந்துட்டு திமுக வர்சஸ் அதர்ஸா, இல்ல திமுக வர்சஸ் தாவேகாவா, அல்லது திமுக வர்சஸ் அதிமுகவா, எப்படி போகுது அதில் தான் பார்க்கணும். அது 2026 ஜனவரி பிப்ரவரியில் தான் அது கன்க்ளூட் பண்ண முடியும். அப்பதான் தெரியும். எதுக்காக டிடிவி தினகரன் இப்படி ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காரு? இவரு காரணம் போன மக்களவை தேர்தலில் எடுத்துக்கிட்ட பாடம், தனியா இருந்து எதையும் சாதிக்க முடியாது அப்படின்றாரு அவரு. அது கரெக்ட் தானே? பாஜகவோட நின்று பார்த்துட்டாங்க, தனியா நின்று பார்த்துட்டாங்க, கூட்டணி அமைச்சு பார்த்துட்டாங்க, ஒன்றும் முடியலையே. அப்போ எங்க போச்சு அந்த பலம்? கட்சி உடைஞ்சதுனால போச்சு. அப்ப அதை எப்படி சால்வேஜ் பண்றது? எடப்பாடி பழனிசாமி யாரையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. அப்போ ஒரு கூட்டணியின் மூலமா ஒன்னா சேரலாம் அப்படின்றது தான் டிடிவியினுடைய கணக்கு, வழி ஆலோசனை. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் வர போகிறது. விஜயினுடைய நிலைப்பாடு இதுல என்னவா இருக்கும் தெரியல. அந்த கட்சி முடிவெடுக்கணும். முக்கியமா ஒன்று நான் சொல்ல நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அரசியல் முக்கியத்துவத்தை வாக்காளர்கள் தருவது இல்லை, பெருசா அதை நினைக்கிறது இல்லை. எனவே காசு பணம் அப்படின்றது உச்சபட்சமா விளையாடும். காசு பணம், பிரியாணி, வேட்டி, சட்டை, புடவை, ஏமாந்தா லட்டுல மூக்குத்திய சொருவது, இதெல்லாம் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது. எனவே இதுல போயிட்டு நம்ம போட்டிக்கிட்டு என்ன பண்ண போறோம்? கட்டாயம் இது வந்துட்டு பெரிய நாங்கள் பலம் வாய்ந்த கூட்டணி, பலம் வாய்ந்த கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக ஏன் இவ்வளவு செலவு பண்றாங்க ஒரு இடைத்தேர்தல்? அப்படியே வந்துடலாமே. அப்போ அந்த பலத்துக்கு மேலேயும் அவ்வளவு அமைச்சர்களை உள்ள கூட்டு போறது, தெருவுக்கு தெரு வேலை செய்யறது, இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா ஒரு பெரும்பான்மையில ஜெயிக்கணும். அது ஜெயலலிதா காலத்திலேயே இருந்துச்சு, கலைஞர் காலத்திலேயே இருந்துச்சு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல் நம்ம ஜெயிச்சாதான் நம்மளுடைய மான மரியாதை காப்பாற்றப்படும் நினைக்கிறாங்க. மதுரை மேற்கு அங்க நடந்துச்ச எம்ஜிஆர் இது பண்ண, அப்படியெல்லாம் இப்பெல்லாம் நடக்காது. மருங்காபுரி மரலாம் இப்பெல்லாம் நடக்காது. இப்பெல்லாம் தேர்தல் வச்சுங்க அப்படின்னோம்னா ஆளுங்கட்சி இறக்குற பணம் நூற்றுக்கணக்கான கோடிகள். இதுல மக்கள் வந்துட்டு தப்பிச்சு வர முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? இணங்கி வாங்குறத வாங்கு, கொடுக்குறானுங்க, பார்த்துக்கலாம் பொது தேர்தல், அப்படிதான் ஜெயிப்பி போடுவாங்க. ஸோ அதில் போயிட்டு தமிழக வெற்றி கழகம் அந்த சோதனைக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளணும்னு நான் நினைக்கல. ஆல்ரெடி நாடாளுமன்ற தேர்தலில் இறங்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. சட்டமன்ற தேர்தல் இல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நிலைப்பாடு எடுத்து அவங்க அறிவிக்கல அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க அமைப்பு ரீதியாக வந்துட்டு கட்சியை கட்டமைக்கல. இப்போ அவங்க கட்சியை கட்டமைச்சிட்டு இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். ஆனா ஒரு தொகுதியில் நடக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்றது தான் இங்க ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னோம்னா இதுதான் அட்வர்ஸா இருக்குது. எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல, இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சியை தவிர எதிர்கட்சிகளும் ஜெயிச்ச வரலாறுகளை பார்த்திருக்கோம். முக்கியமான எதிர்கட்சி விக்கிரவாண்டியில என்ன ஆச்சு? ஏன் ஒதுங்கி நின்னாங்க? அவங்க நிக்கிறாங்க சார். டிடிவி தினகரன் ஜெயிச்சார்ல. இல்லைங்க, யார் நின்னுது அங்க? டிடிவி தினகரன் ஜெயிச்சது ஒரு தனி கதை, அது வேற. அதுல நடந்ததெல்லாம் வந்துட்டு நிறைய பேசணும். புரியுதுங்களா? அப்படியேப்பட்ட டிடிவி தினகரனுடைய அதே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அடுத்தபடியா என்னாச்சு அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன் அப்ப ஓட்டு போட்டாங்கன்றதெல்லாம் மக்களுடைய பேட்டியில தான் நம்ம பாக்குறோம். இப்ப பாருங்க, இந்திய அரசியல் வந்துட்டு
வெறும் வாக்கு சக்தி மட்டுமே, மக்களுடைய வாக்கு சக்தியை மட்டுமே வச்சு நிர்ணயிக்கிறது இல்லை. பணம், வறுமை, இவிஎம், தேர்தல் ஆணையம் அப்படின்னு நிறைய ஃபேக்டர் இருக்கு. இதெல்லாம் தான் அங்கே விளையாடுது. ஸோ அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் நடக்கிற தேர்தல்லாம் ரொம்ப ஜனநாயக பூர்வமானது அப்படின்றது நமக்கு நாமே காது குத்திக்கிற விஷயம் தானே, உண்மை அது இல்லை. ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு பணம் செலவிடப்பட்டது போன முறை. இப்போ அவங்க செலவிடப்படும், ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ, தோக்கக்கூடாது. இதே தான் உள்ளாட்சியிலே அவங்க பண்ணுவாங்க. ஆமா. இப்போ அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்றாரு, அதிமுக தாவேக இவங்களோட எல்லாம் கூட்டணி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. விஜய் இப்படி ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அதிமுக மீது வைத்திருக்கிறாரா? எடுத்தாரு, அதான 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்த அறிக்கை. புசி ஆனந்த் சொன்னாரு, இல்ல தமிழக வெற்றி கழகம், நீங்க ஒண்ணு சொல்றேன், அவருடைய பதில தான் வந்தது. இல்ல தமிழக வெற்றி கழகத்துல அறிக்கை அது. விஜய் டைரக்டா போட்ட ட்வீட்ஸ் எல்லாம் நாங்க பாத்துருக்கோம். விஜய் வேற இது வேற அப்படின்னு சொல்லிங்கன்னா அதுக்கு வேற ஒரு இடத்துல தான் நீங்க பதில் தேடணும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பதில் அது. அவங்க என்ன சொன்னாங்க, தெளிவா சொன்னாங்க, நாங்கள் தனித்து போட்டியிட்டு பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்து மக்கள் நலனை நிறைவேற்றுவதற்கு விரும்புகிறோம், அதுதான் எங்களுடைய இலக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சது. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில கூட்டணி இல்லாமல் விஜய் கூட்டணி வச்சா விஜய் காண போயிடுவாரு. கூட்டணி வச்சா அது அதிமுகவுக்கு பலன். வச்சா காணாமல் போகாமல் இருப்பாரா? எப்படி முடியும் அது? இது இங்க ஒரு பொது கட்சி, ஒரு மாற்று சக்தியா தான் மக்கள் பாக்குறாங்க. மாற்றத்திற்கான கட்சி நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க ஏற்கனவே இருக்க ஒரு ஊழலுக்கு எதிராக தான் நாங்க நிப்போம்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் அதிமுகவோட போயிட்டு கூட்டணி சரிங்களா? ஆனா வரலாற்று ரீதியான காரணங்கள் எல்லாம் நான் அடுக்கினேன். நீங்க ஒரு புதிய அரசியல் கட்சியா வந்தீங்கன்னா இந்த 2 பிளாக் ஹோலை உஷாரா பார்க்கணும். இதுங்களோட எதோட சேர்ந்தீங்கனாலும் உங்களுடைய ஐடென்டிட்டி அடிபட்டு போயிடும், முடிஞ்சு போச்சு. அதனால தான் முதல் நாள் நான் சொன்னது, எந்த கட்சியோட கூட்டணி, இந்த பெரிய கட்சி 2 கட்சியோட எதோட தாவேக கூட்டணி போனாலும் அது காணா போயிடும், சூசைடல் அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் எப்பவும் சொல்றேன், அதே தான் அவங்களும் பிரதிபலிச்சாங்க, முடிச்சு போச்சு. தனிச்சு நின்னா என்ன சார் கிடைக்கும்? அது பார்க்கலாம், அது கிடைக்கும்னா கிடைக்காதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒண்ணுமில்லாதையா போயிட போகுது. இல்ல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் இல்ல. கமலஹாசன் இப்ப என்ன நிலைமைக்கு ஆனாருன்னு தெரியல. அதெல்லாம் வேற. கமலஹாசன் என்ன நிலைமைக்கு ஆனாரு, அவர் அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் என்ன நிலைமைக்கு ஆனாரு, அதுக்கு முன்னாடி வைகோ என்ன நிலைமைக்கு ஆனாரு, எல்லா வரலாறும் தெரியும் தானே. இவங்கெல்லாம் கூட்டணிக்கு போய் தானே காலி ஆனாங்க. ரொம்ப கவனிக்கணும் நம்ம. அதனால தாவேக்கா அதே மாதிரி தான் ஆகும், அப்படிலாம் சொல்ல முடியாது. கூட்டணி போனாங்கன்னா அந்த மாதிரி ஆயிடும். தனிச்சு நின்னாங்க அப்படின்னோம்னா மக்கள் அவங்களுக்கு ஆதரிப்பாங்க. ரொம்ப முக்கியம். திருமாவளவன் அவர்கள் முற்றிலுமாக கைவிட்டது மாதிரிதான் தெரியுது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, அந்த முயற்சிகளை எல்லாம். இப்ப இது பெரிய ஃபர்ஸ்ட் இது ஒரு பெரிய லாக் ஆயிருக்கார் தமிழக வெற்றி கழகம். அவர் விஜயனுடைய பேச்சு ரொம்ப தெளிவானது, நாங்க தனிச்சுதான் போட்டியிட போறோம். இல்ல இறங்கி திருமாவினுடைய பெயரை விஜய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லைங்க, திருமாவனுடைய பேச்சு எங்க அந்த மாநாட்டில் சொன்னாரு? இப்போ இது விகடன், அந்த விகடன் புத்தக வெளியீட்டுக்கு அவருடைய பேரை சொன்னாரு, அவருடைய மனசு இங்க தான் இருக்குன்றது சொன்னாரு. அப்படி குறிப்பிட்டு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏங்க அந்த இதுல அவர் வர வேண்டிய இடத்துல அவர் வராதானே சர்ச்சையாச்சு. அப்ப அந்த இடத்துல குறிப்பிடாம இருக்க முடியுமா? அவர் வர வேண்டிய இடம், அவர் வெளியிட வேண்டிய நிலை, அதுதான் அவர் வரல. எனவே அவருடைய பேரு அவர் இல்லை என்றாலும் அவருடைய மனசு நம்மளோட தான் இருக்கும் அப்படின்றத அவர் குறிப்பிட்டார், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. இல்ல உங்களுடைய எதிர்ப்புன்றது 2 கட்சி, இந்த பெரிய கட்சிகளோட வைக்கிறது மட்டும்தானா இல்ல மற்ற கட்சிகளோட வைக்கலாம் அப்படின்றதா? பொறுத்திருப்போம். ஏன்னா ஒரு அடிப்படை ஒன்றத்தை சொல்லியிருக்காரு விஜய், அது என்னன்றதை பார்ப்போம். எங்களுடைய நிலைப்பாடு, கொள்கைகளை ஏற்று வருபவர்களை அரவணைப்போம், என்ன செய்யறாங்கன்றதை பார்ப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சின்னம் தொடர்பான நிறைய புகார்கள்லாம் போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஓபிஎஸ்ஸையும் கூப்பிட்டுருக்காங்க, இபிஎஸ்ஸையும் கூப்பிட்டுருக்காங்க, கேசி பழனிசாமி, புகழேந்தி உள்ளிட்டவர்களை எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த சூழ்நிலையில்? எப்படி வரும்? வடிவேலு சொன்னாரு, மறுபடியும் முதல்ல இருந்தா நமக்கு புரியவே இல்லைங்க. எம்ஜிஆர் திட்ட தெளிவா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையே தொண்டர்கள்கிட்ட கொடுத்தாங்க. இவங்க பொதுக்குழுல அதிகாரம் பெற்று இவங்க 2 பேரும் மாத்தி எல்லா விதமான விஷயம் சொன்னாங்க. எல்லாத்தையும் நீதிமன்றம் ஆமோதிச்சிருச்சு. இப்ப மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன்ன்ற மாதிரி இந்த பரமபத சோபான படம்ல நல்லா மேல போயிட்டு பெரிய பாம்பு கடிச்சோடனே சொயின்னு மறுபடியும் தாயம் போட்டு மேல போகணுன்ற மாதிரி மறுபடியும் இருக்கும் ஒரு சட்ட போராட்டம்ன்றது. ஒரு சட்ட போராட்டத்துக்கான அடிப்படை ஒரு கட்சியினுடைய பைலாஸ் தானே. அதை புறக்கணிச்சுட்டு என்னென்னவோ நடந்து போச்சு, அவ்வளோத்தையும் நீதிமன்றம் ஏத்துக்கிட்டதுக்கு பிற்பாடு மறுபடியும் நான் இப்ப நோட்டீஸ் அனுப்புவேன், நீ பதில் சொல்லுன்னா என்ன அர்த்தம்? இது நடுவில் எத்தனை தேர்தல் அவங்க போட்டிட்டாங்க, மக்களவை தேர்தல் உட்பட.
சின்னம் கொடுத்து போட்டியிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டாங்க நிக்கிறது அப்படின்னா என்ன? வடிவேல் ஜோக்கு தான் நினைப்பு வருது. வேற ஒண்ணுமே இல்லை. இதுல நம்ம கருத்தே சொல்ல முடியாது. சட்டம் தெரிஞ்சவனாலையும் தெரியாதவனாலையும் யாராலுமே கருத்து சொல்ல முடியாது. அடுத்தபடி என்ன நடக்க போகுது அதிமுக? ஏன்னா அப்படி போச்சு, இது ரிவர்ஸ்ல போச்சு. அடிப்படையான வழக்கு வந்துட்டு ஒண்ணு கேசி பழனிசாமி போட்டது, இன்னொரு வழக்கு சசிகலா போட்டது. அதுல தீர்வு கண்டதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் மூவ் பண்ணியே இருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சு கடைசி தானே இதுக்கு வந்தாங்க. அப்ப என்ன விதமான இதெல்லாம்? இது தொடர்பான வழக்குகள் எல்லாவற்றையும் நாங்கள் விசாரிக்கிறோம், சேர்த்து விசாரிக்கிறோம். நாங்க எங்க தொடங்கணும்ன்றது எங்களுக்கு தெரியல, அதை நாங்க தொடங்கணும் அப்படின்னா சரி. ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா உரிமையியல் நீதிமன்றத்துல இருக்குது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அமர்வு நீதிமன்றத்துல இருக்குது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா டெல்லி உயர் நீதிமன்றத்துல இருக்குது, இன்னொன்னு சென்னை உயர் நீதிமன்றத்துல இருக்குது. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போயாச்சு. கடைசியில் அந்த தீர்ப்பை அடிப்படையாக வச்சுட்டு தேர்தல் ஆணையம் இவருக்கு வந்துட்டு சின்னத்தை ஒதுக்கிடுச்சு. என்னதுங்க இது? இந்த சட்ட போராட்டத்தில் ஏதாவது ஒரு தெளிவு இருக்குதா? யாராலையாவது ஏற்றுக்கொள்ள முடியறதா இருக்காது. அப்புறம் நம்ம பேசுறதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிமுக முழுசா போயிடுச்சா அப்படின்ற ஒரு விதத்துலயும் ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அதான் நான் சொல்ல வரேன், பேக் டு ஸ்கொயர் ஒன். அப்புறம் தான் மாதிரி இப்போ மறுபடியும் பேசுறாங்க. அவரு தானா அப்படின்றாங்க, இல்லன்றாங்க. அது எப்படி இல்ல? எப்படியே பேசிட்டு தான். சட்ட போராட்டத்திற்கு பின்னாடி சவடாலுக்கு எங்க இடம் இருக்குது? நடக்குது, என்ன பண்றது? ஒரு விஷயத்தை கேட்கிறேன். மகாராஷ்டிராவின் இருந்த அந்த அரசியல் சூழ்நிலையை தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பாஜகவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வரேன், அவங்க ஜனநாயகத்தையோ மக்களினுடைய அடிப்படை உரிமையையோ எதையுமே அவர்கள் மதிப்பவர்கள் கிடையாது. அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க. இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எல்லா அதிகாரத்தையும் தங்களுடைய கைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முழு மூச்சோட செயல்பட்டு தான் கட்சிகளை எல்லாம் உடைச்சாங்க. மாநில அரசுகளை எல்லாம் கைப்பற்றினாங்க, கவிழ்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போறாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ட்டு. சரிதானா? ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஜனநாயகம் இதெல்லாம் எதுவும் கிடையாது. மக்கள்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தேவை வெற்றி பெறணும், அதிகாரத்தை கைப்பற்றணும். அந்த அதிகாரம் கைப்பற்றுவது எங்க போய் முடியும் அப்படின்னா, கார்பரேட்டுகள் இந்த நாட்டை சுரண்டி கொழுப்பதற்கு வழிவகை செய்கின்றது. இதை மையப்படுத்தி இந்த நாட்டில் மக்கள் எழுச்சி வர வேண்டும். இவிஎம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது சாதகமானதாக தான் இருக்கும். அதை தூக்கி எறிஞ்சிட்டு வாக்குச்சீட்டு முறை வந்து கேமராவையும் வச்சு அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி, இங்கிலாந்தில் நடக்கிற மாதிரி, ஜப்பான்ல நடக்கிற மாதிரி, தென்கொரியாவில் நடக்கிற மாதிரி தேர்தல் ஒரு வெளிப்படைத்தன்மையோட டிரான்ஸ்பரன்சி நடந்தால் மட்டும்தான் நாடும் ஜனநாயகமும் காப்பாற்றப்படும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி.